கேரளாவை போன்றே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குழித்துறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாவலி வேடமணிந்த இளைஞர்கள் ஊர் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. செண்டமேளம் முழங்க மாவலி மன்னன் வேடமணிந்த நபர் வீடு வீடாக சென்று ஆசி வழங்கி வருகிறார். அனைத்து வீடுகளுக்கும் சென்று திரும்பிய பிறகு மதியம் 24 வகை கூட்டுடன் உணவு உண்ணும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மக்கள் அனைவரும் கேரள பாரம்பரிய உடையணிந்து மாவலி மன்னரை மலர் தூவி வரவேற்கின்றனர். இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் மலையாள மொழி பேசும் மக்களுடன் இணைந்து தமிழர்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மாவலி மன்னரை வரவேற்கும் விதமாக வாசலில் அத்தப்பூ கோலமிட்டிருந்தனர். வசந்தத்தை வரவேற்கும் விதமாக பெண்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த ஓணப்பண்டிகை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பண்டிகையில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அந்த காலத்தில் மகாபலியோட காலத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இதாக இருந்தாங்க. அதை கொண்டாடுறது அது இன்னும் எங்களுடைய சந்ததிகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் இது கொண்டாடுறோம். நைட்டெல்லாம் எல்லாரும் விளையாடி ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் இன்வைட் பண்ணுவோம். எல்லோரும் 21 வகையான கறி வச்சு சாப்பிடுவோம்.